கீழ்ப்படிதல் என்பது ஏதோ 12 வயசு 10 வயசு 5 வயசு பிள்ளைக்கு தான் கீழ்ப்படுகிற பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு இல்லை. 66 வயசு 70 வயசு 80 வயது ஆகியும் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களால தான். அல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நிறைவான பலன். இந்த பலன் யாருக்கு கிடைச்சதுன்னா கீழ்ப்படுகிறவர்கள் தான் கிடைக்கும். பலன் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் எப்படின்னா ரிவார்ட் அப்படின்னு அர்த்தம். பரிசுக்கும் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அது ஒரு பரிசு, நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அது ஒரு பரிசு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் அவர் கொண்டு வந்தது எல்லாம் பரிசு. ஆனால் இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவர் மீண்டும் வரும் பொழுது அவர் பரிசு கொண்டு வருகிறவராய் அல்ல, அவர் பலனை கொண்டு வருகிறார். There is difference between gift and the reward. பூத்துக்கு கிடைச்சது பரிசு இல்ல, கதிர் பொறுக்குனா பாருங்க, அதான் பரிசு. மனைவியானதும் சுதந்திரவாளியை பெற்றெடுத்ததும் பரிசு அல்ல, அது பலன். பொறுக்கின கதிர் போதும் என்று வாழ்நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் கதிர் பொறுக்கிறவர்களாய் வாழ வேண்டுமா? இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ரிவார்ட் பலனை பெற்றவர்களாய் சுதந்திரவாளியாய் வாழ வேண்டுமா? இன்றைக்கு பல மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் they are happy with the gift. பரிசு போதும் வாழ்நாள் முழுவதும் கதிர் பொறுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மோவாபிய ஸ்திரீ இடத்துல கேட்டு பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது பரிசுகளுக்கு மேலான பலன்களை கொண்டு வந்து சேரும். நிறைவான பலன், ரிவார்ட். பரிசுனா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு பர்த்டே வந்தா பரிசு கொடுப்பாங்க, ஆமாதானே? கிஃப்ட்டுக்கு நீங்க எதுவுமே என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். ஆனா ரிவார்ட், பலன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காரியத்தை சரியாய் செய்கிறவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? ரிவார்ட் கிடைக்கும். ரிவார்ட் you can receive only through your actions. அல்லேலூயா. நான் திரும்பி வருவேன், அவன் அவன் செய்கைகளுக்கு தக்க பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிவார்ட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் ஆக்ஷன். இன்னைக்கு நான் பார்த்திருக்கிறேன், வல்லமையாய் தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் செலவிடுற பெண்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப தலைவர்களிடத்திலும் ஏன் ரிவார்ட் இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை, கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இல்லை. லேர்னிங் இஸ் லைஃப் லாங் ப்ராசஸ். லேர்னிங் என்றது கற்றுக்கொள்கிறது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயது வரைனா இல்லை, வாழ்நாள் முழுசும் கற்றுக்கொள்ளணும். தன் மாமி கற்பித்தபடி எல்லாம் அவள் செய்தாள். இயேசு சொன்னா அது சரியா, அது அவங்க நம்ம மூளை அளவில் பார்த்தா அது சரியா இருக்கோ சரியா இல்லையோ. நான் வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், கர்த்தர் சொன்னா ஒரு டாக்டர் பையனா இருந்தா கூட அந்த பையன் வேணான்னு இயேசு சொன்னா வேணான்னு சொல்லு. 10வது தான் அந்த பையன் படிச்சிருக்கான், ஆனா இயேசு சொல்றார் நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவேன். It's not about qualification, it's not about education, it's not about land. அதை குறித்தெல்லாம் இல்ல, இயேசுவை குறித்தே. ஆமென்.